கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாள் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தேவனின் அனாதி அறிவு எத்தகையது என்பதையும், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தேவனின் ஞானம் அவரது திட்டங்களில் எப்படி செயல்படுத்தப்பட்டது எனவும் வேதத்தின் ஒரு பகுதியிலிருந்து சிந்திக்கலாம். தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்களின் அக்கிரமம் மிகவும் பெருகிவிட்ட நிலையில் அவன் இருதயத்து நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டு, தான் சிருஷ்டித்த மனிதனையும் அவர் உண்டாக்கின அனைத்து ஜீவராசிகளையும் நிகிரகம் பண்ணுவேன் என்று தேவன் மனஸ்தாபப்பட்டதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே வாசிக்கிறோம். அக்காலத்திலே நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனவே தேவன் நோவாவிடம் ஒரு பேழையை உருவாக்கும்படியும் தேவன் மழையை வருஷிக்க பண்ணினதையும், அதன் காரணமாக ஜல பிரளயம் வந்ததையும், நோவாவும் அவன் குடும்பத்தினரும் அனைத்து ஜீவராசிகளும் பாதுகாக்கப்பட்ட நிகழ்வை ஆதியாகமம் 6, 7, 8 அதிகாரங்களில் வாசிக்க முடியும். இந்த நிகழ்வினை நாம் நமது சிறு வயது தொடங்கி ஞாயிறு பாடசாலை வகுப்புகளில் கற்றிருக்கிறோம், இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று தேவ ஞானம் எவ்வாறு செயலாக்கத்தில் வந்தது என வேதத்தின் அடிப்படையிலும் சரித்திர, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலும் சிந்திக்கலாம். தேவன் உலகின் மேற்கண்ட மிகப்பெரிய அழித்தொழித்தலுக்கு முன் நடவடிக்கையாக நோவாவின் குடும்பத்திற்கும் ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பளிக்க ஏதுவாக மரத்தினால் ஒரு கலத்தை கட்ட தேவன் முடிவெடுத்தார். அதற்கு தேவனே ஸ்பெசிபிகேஷன் மற்றும் பிளான் வழங்குகிறார். இது சாதாரண திட்டம் இல்லை. இதற்காக லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்த நிலையில் அதனை கட்டி முடிக்க 55 முதல் 75 ஆண்டுகள் ஆயிருக்கும் என வேத கணிப்புகள் கூறுகின்றன. இந்த களம் பயணத்திற்காக உருவாக்கப்பட்டதல்ல, பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது. எனவே இதனை கப்பல் என்றோ படகு என்றோ சாதாரண வழக்கில் பயன்படுத்தப்படாமல் இதனை பேழை என்றும் ஆங்கிலத்தில் ஆர்க் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பேழை அல்லது ஆர்க் என்ற பதம் மனித குலத்திற்கு தேவன் செயல்படுத்த உள்ள மீட்பின் திட்டத்தின் தீர்க்க தரிசன அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேழைக்கு இன்ஜின் போன்ற எந்த விதமான ஓடும் சக்தியோ அல்லது செல்லும் திசையினை மாற்றும் வகையில் பாய்களோ, இயக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சுக்கானோ அல்லது தேவைப்படும் இடத்தில் நிறுத்தி வைக்க நங்கூரமோ கிடையாது. மனிதனால் இயக்க முடியாத அல்லது கட்டுப்படுத்த முடியாத பேழை அது. ஏன், இந்த பேழைக்குள் நோவா அவன் குடும்பத்தாரையும் சகல பிராணிகளையும் ஏற்றிய பின்னர் தேவனே கதவை அடைத்து விட்டார் என ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பகுதியில் ரட்சிப்புக்கு நமது முயற்சி, இயக்கம் தேவையற்றது எனவும், பாதுகாப்பாக பேழைக்குள் பிரவேசிப்பது மட்டுமே நமது தேவை எனவும், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் திட்டத்தினை செயல்படுத்த இந்த பேழையை உருவாக்க தேவன் கொப்பேர் என்ற மரத்தை பயன்படுத்த திட்டம் வழங்குகிறார். எவ்வளவோ மரங்கள் உலகில் இருக்கும்போது தேவன் கொப்பேர் மரத்தை ஏன் இந்த திட்டத்தில் பயன்படுத்துகிறார்? மேலும் இந்த ஒரு இடம் தவிர வேதத்தில் எங்கும் இந்த கொப்பேர் பற்றிய குறிப்புகள் இல்லை. கொப்பேர் மரமானது சைப்ரஸ் நாட்டில் வளரும் ஒரு வகை கந்தகத்தன்மை நிறைந்த வளையும் தன்மை கொண்ட மரம் என குறிப்புகள் கூறுகின்றன. தேவனது அனாதி தீர்மானத்தை நாம் விளங்கிக் கொள்ள இயலாமற் போனாலும் தேவன் கொப்பேர் மரத்தினை தெரிந்ததற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. பொதுவாக தேக்கு, கோங்கு, கேதுரு போன்ற விலையுயர்ந்த மரங்கள் எல்லாம் உறுதியான மரங்களாக இருந்தாலும் அவைகள் நீர் தொடர்பான பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுவதில்லை. காரணம், விலையுயர்ந்த மரங்கள் கப்பல்கள், படகு போன்றவற்றை கட்ட பயன்படுத்தப்படுமாயின் கப்பலின் அடிப்பாகம் தொடர்ந்து நீரில் நீண்ட நாட்கள் மூழ்கி இருந்தால் அவை நாளடைவில் இற்று போகும் அல்லது மக்கி போகும். அந்த மரங்கள் நீடித்து உழைக்காது. கப்பற் பயணமே பாதுகாப்பற்று போய்விடும். ஆனால் கொப்பேர் மரமானது தண்ணீரில் நீண்ட நாள் இருக்கும் பொழுது அது இறுகி இரும்பு போன்ற உறுதித்தன்மையை பெற்றுவிடுமாம். அது மட்டுமின்றி பேழை தயாரிப்புக்காக இந்த மரங்களை சூடுபடுத்தி ரப்பர் போல வளைக்க முடியும். நமது நாட்டில் இன்றளவும் மரத்தினால் கப்பல்கள், பெரிய படகுகள் செய்வதற்கு இலுப்பை என்ற மரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இலுப்பை மரமானது நீரில் இருந்தால் மக்குவதற்கு 20 முதல் 25 ஆண்டுகள் ஆகும். இந்த கொப்பேர் மரம்தான் ஜல பிரளயத்தினால் ஏற்படும் பேரழிவுக்கும் பேழைக்குள்ளிருக்கும் மக்களுக்கும் இடையில் பாதுகாப்பு கவசமாகும். அது மட்டுமின்றி இந்த கொப்பேர் மர பலகைகளின் இணைப்பில் தண்ணீர் உட்புகா வண்ணம் தேவன் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் திட்டத்தினை தருகிறார்.
அதாவது உள்ளும் புறமும் கீழ் பூசு என்று தேவன் கட்டளையிட்டார் என ஆதியாகமம் 6:14 வாசிக்கிறோம். இந்த கீழ் மரப்பிசின்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை நீர்ப்புக இயலா திரவமாகும். இந்த பிச் மற்றும் கொப்பேர் மரம் என்ற பெயர் எபிரேய பதத்தில் காஃபர் என்ற பொருளில் அழைக்கப்படுகிறது. அதற்கு டு கவர் ஆர் இன்சுலேட் என்று பொருள்படும். பாவத்தின் அழிவிலிருந்து பேழைக்குள் இருக்கும் மக்களை பாதுகாக்க தேவன் கொடுத்த மரம் மற்றும் கீழ்பூசும் திட்டம் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்து மனுமக்களை மீட்கும் ஒரு மாபெரும் திட்டத்தின் முன்னோடியாகும். தேவன் தனது திட்டத்தினை அமல்படுத்த கைதேர்ந்த ஒரு நேவல் ஆர்கிடெக்டாக செயல்பட்டது தேவனின் அனாதி திட்டத்தின் அறிவார்ந்த ஒரு பகுதியாகும். தேவன் கொடுத்த இந்த பேழையின் அளவு திட்டமே உலகில் மிதக்கும் கலத்திற்கான முதல் வரைபடம் மற்றும் திட்ட செயலாக்க வடிவமாகும். நோவாவிடம் தேவன் பேழையை கட்டுவதற்கு ஒரு அளவு கொடுக்கிறார் என ஆதியாகமம் 6:15 வாசிக்கிறோம். அந்த அளவு 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாகும். ஒரு முழத்திற்கு 20.4 இன்ச் என்ற கணக்கில் இந்த பேழையின் நீளம் 510 அடி ஆகும். அகலம் 85 அடி மற்றும் உயரம் 51 அடி ஆகும். இதன் கொள்ளளவு 1.5 மில்லியன் கன அடி ஆகும். இந்த பேழையில் சுமார் 1,12,500 கால்நடைகளும் 450 லாரி எடையும் சேமிக்க இயலும். இந்த பேழையின் அளவு மற்றும் இதன் வடிவமைப்பு தேவன் தந்தது. இந்த அளவுகள் என்பது வெறும் கணக்கு அல்ல, இது ஒரு ஃபார்முலா. பேழையின் நீளத்தில் எந்த அளவு அகலமும் எந்த அளவு உயரமும் இருந்தால் அந்த பேழையின் ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்திரத்தன்மை மற்றும் பேழையின் பாயன்சி அதாவது மிதக்கும் தன்மை சரியாக இருக்கும் என்பதை கணித்த தேவனுடைய அறிவு உண்மையிலே ஒப்பற்றது. அதாவது லென்த் டிவைடட் பை 6 அது அகலம், லென்த் டிவைடட் பை 10 அது உயரம். இன்றளவும் சரக்கு கப்பல்களை கட்டுவதற்கு அதன் பொறியாளர்களும் நிபுணர்களும் இந்த கால்குலேஷனை தான் பேஸ் ஃபார்முலாவாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது வியக்கத்தக்க ஒரு உண்மையாகும். அது மட்டுமல்ல, தேவன் பேழையின் உட்புறம் 3 தட்டுகளை அமைக்க சொல்கிறார். இந்த 3 தட்டுகள் ஆதி இஸ்ரவேலரை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளது. ஒன்று நீருக்கு அடியில் உள்ள தட்டாகும், மற்றொன்று பூமிக்கு நேராக அமைந்துள்ள தட்டு, மற்றொன்று மேல் தட்டு அதாவது பாதாளம், உலகம், பரலோகராஜ்யம் என காட்டுவதை காண முடிகிறது. மேலும் இந்த தட்டுகளின் அளவு தேவன் எருசலேம் தேவாலயத்தின் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வழங்கிய அளவுகளுக்கு சமமாக இருப்பதை காண முடியும். தேவனது கட்டளையின்படி சகலவித மாம்ச ஜீவன்களும் ஒரே பேழைக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டதை காண முடியும். சுத்தமான மற்றும் சுத்தமில்லாத அனைத்து வகை மிருக ஜீவன்களும் ஒரே பேழைக்குள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டதை நோக்கும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படியையும் தேவன் தனது அனாதி அன்பை, தீர்மானத்தை, ரட்சிப்பை இந்த பகுதியில் விளங்க பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் தரும் செயல் திட்டங்களை அச்சு பிசகாமல் அப்படியே அதனை செயல்படுத்தில நோவாக்களாக நம்மை தேவன் இந்த உலகத்தில் வைத்துள்ளார். பாவத்தின் அகோர பிடியில் அனுதினமும் அழியும் மக்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கிறிஸ்து எனும் பேழைக்குள் மக்களை கொண்டு சேர்க்கும் உன்னத பணியில் நாம் என்னவாக இருக்கிறோம் என சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனின் அனாதி திட்டமும் தீர்மானமும் அவரது வரைபடமும் வழிகாட்டுதலும் எண்ணி முடிக்க முடியாத அளவு நேர்த்தியாக இருப்பதை மேற்கண்ட நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. கர்த்தர் இட்ட பணிகளை அயராமல், தளராமல், தயங்காமல் நேர்த்தியாக செய்து முடித்து ரட்சிப்புக்கு அடையாளமாக விளங்கிய நோவாவை போல இந்த உலகில் நாம் வாழ்ந்து நமது செயல்களை உரித்தாக்குவோமாக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.